ஓவியா, கரூரில் விஜயின் இந்த பிரச்சார மரணத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தமிழகம் முழுவதும் அரசியல் ரீதியாக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் இன்று பொதுக்குழு உறுப்பினர்கள் 700 பேர் இதுவரை அங்கு அரங்கிற்கு வரவில்லை என்று தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் தாவேகா பொதுக்குழு 10 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 11 மணிக்கு தான் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய கூட்டங்களில் தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி என்பதற்கேற்ப முந்தைய பிரச்சார கூட்டங்களில் விஜய் தாமதமாக வந்தார். இன்று சிறப்பு பொதுக்குழுவிற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் அந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இன்று 9:15 மணிக்கு அடையாள அட்டைகளுடன் இந்த சிறப்பு பொதுக்குழுவில் பங்கேற்க வேண்டும் என 2000க்கும் மேற்பட்டோருக்கு தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சிறப்பு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு இப்போது வரை அங்கு ஒரு 1200 பேர் தான் வந்திருக்கிறார்கள். மேலும் 700 நிர்வாகிகள் இன்னும் வந்து சேரவில்லை என்பதால் சிறப்பு பொதுக்குழு 11 மணிக்கு தொடங்கும் என்று அங்குள்ள நிர்வாகிகள் வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 10 மணிக்கு தொடங்குவது தாமதமாகி இருக்கிறது. இந்த சிறப்பு பொதுக்குழுவில் முதன்முறையாக விஜய் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதால் இது மிகுந்த கவனத்துக்குள்ளாகி இருக்கிறது. என்ன பேசப் போகிறார்? வீடியோ பதிவு, ஒரு மாத காலமாக வீடியோ பதிவுகளை மட்டுமே வெளியிட்டு வந்த விஜய் இன்று அந்த நிர்வாகிகள் முன்னிலையில் அந்த கரூர் சம்பவத்திற்கான ஒரு தன்னிலை விளக்கத்தை அவர் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உருக்கமான தன்னிலை விளக்கத்திற்கு பிறகு அவருடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பயணம், அடுத்த கட்ட பிரச்சார பயணம் எவ்வாறு இருக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அவர் அறிவிக்க இருக்கிறார். ஏனென்றால் மகளிர் பாதுகாப்பு குழு மற்றும் பாதுகாப்பு படையினர் கொண்ட குழு என பல்வேறு குழுக்கள் இப்போது அமைக்கப்பட்டு அந்த விஜயின் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதற்கும் கட்சியை ஒட்டுமொத்தமாக ஒரு 30 நாள் முடங்கி போன நிலையில் புதிய குழுக்களை அமைத்து அந்த கட்சியை மீண்டும் அதை இயக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கு முன்னோட்டமாகத்தான் இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு இதில் விஜய் அந்த நிர்வாகிகளிடையே உரையாற்றுகிறார். தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதன் பின்னர் முதன்முறையாக தாவேகா தொடங்கிய பிறகு நடிகர் விஜய் இன்று செய்தியாளர்களையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முதல் செய்தியாளர் சந்திப்பும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கேள்விகளுக்கு தாவேகாவின் கூட்டணி மற்றும் அரசியல் சட்டமன்ற தேர்தல் தனித்து போட்டியா, கூட்டணி அமைத்துதான் போட்டியா, புதிய கூட்டணி கட்சிகள் யார் வருவார்கள் மற்றும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான யூகங்களுக்கு இன்று விஜய் அவருடைய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் நிறைவில் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இந்த சிறப்பு பொதுக்குழு உறுப்பினர்களிடம் விஜய் கருத்து கேட்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதில் கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து கரூர் துயர சம்பவம் போல ஒரு விபத்தோ அல்லது ஒரு மிகப்பெரிய பேரிழப்போ ஏற்பட்டால் கட்சி எவ்வாறு அடுத்த கட்டமாக அதை அடுத்தடுத்து செயல்படுவது, 30 நாட்களுக்கு மேலாக முடங்கி போன நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம், அதை சட்ட ரீதியாக அணுகுவதிலும் மக்கள் மத்தியில் செல்வதிலும் உள்ள சிக்கல்களை எவ்வாறு புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் மேற்கொள்வதில் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் இன்றைய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆலோசித்து அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதன் பின்னர் அதில் விஜய் உரை ஆற்றும் உரையின் மூலமாக தாவேகாவின் அடுத்த கட்ட பயணம் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான திட்டம், வியூகம் உள்ளிட்ட பல்வேறு யூகங்களுக்கு இன்று விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி தொடங்கிய போது கரூர் சம்பவத்திற்கு முன்னதாக தனித்து போட்டி என்று முழங்கி வந்த விஜய் இப்போது 30-40 நாட்கள் அந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மௌனம் சாதிப்பதன் மூலமாக அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவாரா என்ற ஒரு கேள்விக்கு இன்று சிறப்பு பொதுக்குழுவில் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் தாவேகாவின் செயல்பாடுகளில் இன்று முக்கியமான நாளான இன்று கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மிக முக்கியமான நாளான இன்றும் அந்த சர்ச்சைகள் உருவாகி இருக்கிறது. விஜய் முன்னரே சென்று விட்டார், ஆனால் நிர்வாகிகள் இன்னும் கூட்டத்திற்கு வரவில்லை என்ற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதனால் திட்டமிட்டபடி கூட்டம் தொடங்குவதில் தாமதமாகி இருக்கிறது. தாவேகா என்றாலே தாமதம்தான் என்பது போல இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் தாமதமாக
தொடங்க இருப்பது மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. 1 மணிக்கு செய்தியாளர்களை சந்திப்பாய் என்று கூறியிருக்கிறார். அது மதியம் 1 மணிக்கா இரவு 1 மணிக்கா என்பது இன்று சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பின்னர் தீர்மானங்கள் நிறைவேற்றிய பின்னர் தான் தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் எப்போது தொடங்கும், எப்போது விஜய் பேசுவார், எப்போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், எப்போது செய்தியாளர் சந்திப்பார் என்ற பல்வேறு கேள்விகளோடு மாமல்லபுரம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. ஓவியா.